உங்களுடைய வம்சாவளியில சாமி ஆடக்கூடிய தன்மை உண்டு. சரிங்கய்யா. நீங்க அந்த குலதெய்வ வழிபாட போய் திருப்பி தொடணும். ஆமாங்கய்யா. குலதெய்வத்தை கட்டிட்டாங்கன்றாங்க. ஆமாங்கய்யா. நீங்க எங்கெங்கயோ போய் சாமி பார்த்திருப்பீங்க, உங்களுக்கே சொல்லியிருப்பாங்களே ஐயா. இல்லைங்க, 2-3 இடத்துல வந்து கேட்டங்க ஐயா, உங்களுக்கு கட்டி பிடிச்சா அந்த மாதிரி வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. தெரிஞ்சு போச்சு இல்ல உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி? அதை செஞ்சீங்களா? அது எனக்கு தெரியலங்க. அப்பல இருந்து நான் சாமி உண்டு கரெக்ட் இல்ல, அதுதான் நீங்க தப்பு பண்றீங்க ஐயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம உயகுண்டான் கரையில இருக்கக்கூடிய குளுமாய் தாயினுடைய எல்லையில நீங்க வந்து ஒண்டி கருப்பு தெய்வத்தை இறக்கி ஆடக்கூடிய நம்ம 19 வருடம் வந்து நீங்க ஆடி இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியல, ஆடாத சாமியை கூட நான் அந்த ஊர்ல ஒண்ணா ஸ்டெப்பா பண்ணி ஐயா நீங்க ஒண்ணு சேர்த்து திருவிழா பண்ணாங்க ஐயா 2017. ஐயா உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு 2 பேர் இருக்கும் ஐயா. கிருஷ்ணமூர்த்திங்க ஐயா. உங்களுக்கு இன்னொரு பேர் என்ன? 2 பேர் உங்களுக்கு இருக்கும். கிருஷ்ண கோபால். சரியா? அப்ப 2 என்னங்கய்யா? ஜாதகத்துல கிருஷ்ண கோபாலுங்க ஐயா. கூப்பிடுறது வந்து கிருஷ்ணமூர்த்தின்னு கூப்பிடுவாங்க ஐயா. அதான் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு 2 பேர் வந்துருது இல்ல? ஆமாங்க ஐயா. 2 நாமங்கள் தொடர்புடைய நபர்னு இவரை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இரண்டாவதுங்க ஐயா, இந்த இடத்துல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களை நான் கேட்க ஆசைப்படுறேன். என்னன்னா 19 வருடம் நீங்க வந்து வாக்கு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க ஐயா. எனக்கு வந்து இது தெரியலன்னு நீங்க சொல்லும் போது அது எவ்வளவு சரியா இருக்குமா? நீங்களே சொல்லுங்களேன். உங்களை நம்பி கிடையாது கிடையாது. சிம்டம்ஸ் பூரா காட்டுது, யார என்ன தவறு பண்றான்னு கரெக்டா காட்டுதுங்க ஐயா. சரி, அது போய் நம்ம யார்கிட்ட சொல்றது தெரியல. இதை நம்ம யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாமே. தெய்வம் உங்களோட பேசும்போது நீங்க போய் யார்கிட்ட சொல்ல போறீங்க? நான் அதான் சாமிகிட்ட போய் எலும்புல குத்திட்டு வந்தேன். இல்ல நீங்க போக முடியாது ஐயா. நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஐயா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க போக முடியாது. இந்த எலும்பச்சம்பளத்தை போய் குத்துறீங்களே, இந்த எலும்பச்சம்பளத்தை குத்த 4 தடவைக்கு நீங்க கிளம்பி 4 தடவையும் போக முடியாம இந்த இன்னைக்காவது போய் இதை செஞ்சுட்டு வந்துடணும்னு போயிருப்பீங்க தெரியுமா? முத ஆமாங்க ஆமாங்கய்யா. அப்புறம் எலும்பச்சம்பளத்தோட கொண்டு போக முடியாம இருந்தாங்கய்யா. உண்மை அதுதான். இதுதான் நிகழ்வு. தாமதப்படுத்தி விடும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, நான் கருப்பை போய் கும்பிட்டுட்டு கருப்புக்கிட்டே நான் பொருத்தனை வச்சுட்டு வந்துடுறேன், நீங்க வேகமா கிளம்புவீங்க. ஆனா போக முடியாது, போக முடியாது. சரிதானே? நான் சொல்றேன் நிறைய ட்ரிப் அப்படியே தட்டி தட்டி போட்டுங்க ஐயா. நான் சொல்றது சரியா சரியில்லையா? சரிதாங்க ஐயா. சரிங்க.